மறந்தே போயிருச்சு உடல் மனநலனை வளர்த்த பாரம்பரிய விளையாட்டு. சுவரில் வரைந்து நினைவூட்டும் ஓவியங்கள். விளையாட்டு மனிதனுக்கு மிக அவசியமாகும். இது உடல் மற்றும் மனநலனுடன் தொடர்புடையது என்பதால் நம் முன்னோர் விளையாட்டுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தனர். 20 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பள்ளி விடுமுறை என்றாலே காலை வீட்டிலிருந்து வெளியே செல்லும் குழந்தைகள் இரவு வரை வீடு திரும்ப மாட்டார்கள். பசி, தூக்கம், சோர்வு, வெயில், மழை என்று எதையும் பொருட்படுத்தாமல் விருப்பம் போல் விளையாடி மகிழ்வார்கள். ஆனால் இன்று வீட்டை விட்டு எந்த குழந்தைகளும் வெளியே வருவதே இல்லை. தற்போதைய நவீன காலகட்டத்தில் உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் தரும் விளையாட்டுகள் குறைந்துவிட்டது. அதிலும் செல்போன் பயன்பாடு அதிகரித்ததால் அதில் விளையாடுவதில் குழந்தைகள் ஆர்வம் காட்டுகின்றனர். இது குழந்தைகளுடைய உடல் மனநலத்தை பெரிதும் பாதிக்கிறது. உலக அளவில் இந்தியாவில்தான் குழந்தைகள் உடல் பருமன் பிரச்சனை அதிகமாக இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பில் தெரிய வந்திருக்கிறது. பழங்காலத்தில் புழக்கத்தில் இருந்த விளையாட்டுகளில் பெரும்பாலானவை தற்போது மறந்தே போய்விட்டது. அவற்றை சுவர் ஓவியங்களாக தீட்டி அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைதான் உள்ளது. அன்றைய காலத்தில் கிளித்தட்டு, எட்டுக்கோடு, கயிறு இழுத்தல், ஆடுபுலியாட்டம், பல்லாங்குழி, கோழிகுண்டு, கீரைப்பாரி, அம்பெறிதல், வண்டி சவாரி, வீடு கட்டி விளையாடுதல், குலையா முந்திரிக்கா, உப்பு மூட்டை, புலியடி, பச்சை குதிரை, கிட்டுப்புள்ளி, தட்டாங்கால், ஓடிப்பிடித்தல், கண்ணாமூச்சி, சில்லுக்கோடு, ஊஞ்சல், கற்றாடி, சாக்கு ஓட்டம், பட்டம் விடுதல், கண்பொத்தி விளையாட்டு என்று மொத்தம் 70 வகையான விளையாட்டுகளை விளையாடினர். இதை விளையாட்டுகள் அனைத்தும் உடலை வலுப்படுத்துவது, அறிவை பெருக்குவது, விடாமுயற்சி, நோய் எதிர்ப்பு சக்தி, பிரச்சனைகளை சமாளித்து தீர்வு காண்பது என ஒவ்வொன்றை குறிக்கோளாக கொண்டிருக்கும். இதனால் குழந்தைகள் இயல்பாகவே அவற்றை கற்றுக்கொண்டனர். பல்லாங்குழி விளையாட்டு மூலம் விரலுக்கு பயிற்சியும் கண்ணுக்கு பயிற்சியும் பெற முடிந்தது. கோழி இலக்கை நோக்கி கை விரல்களை கொண்டு அடைப்பதால் குறிபார்க்கும் தன்மையும் விரல்கள் நல்ல வளைந்து கொடுக்கும் தன்மையும் அதிகரித்தது. பம்பரம் மற்றவர்களை விட மிக வேகமாக செய்யும் ஆற்றலை தந்தது. ஆடுபுலியாட்டம் சிறந்த மதிநுட்ப ஆட்டமாகும். தாயம் சிறந்த யுத்த தந்திரத்தை கற்றுத்தந்தது. இதுவே தற்போது சதுரங்கமாக ஆடப்போடுகிறது. பாண்டியாட்டம் என்பது நொண்டியாட்டம். ஒற்றை காலில் துள்ளி குதித்து உடல் எடையை சீராக வைக்க உதவியது. கண்ணாமூச்சி மிக சிறந்த தேடுதலை ஏற்படுத்தக்கூடியது. இப்படி ஒவ்வொரு வகையில் குழந்தைகளுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தது. ஆனால் இந்த விளையாட்டுகளை யாரும் விளையாட தற்போது ஆர்வம் காட்டுவதில்லை. அதற்கு காரணம் செல்போன், வீடியோ கேம் என்று குழந்தைகள் வீட்டையே உலகமாக சுருக்கி கொண்டிருக்கின்றனர். ஆனால் பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடிய போது வசிக்கும் தெருவை தாண்டி மற்ற தெருக்களில் இருக்கும் சிறுவர் சிறுமியர்களையும் சேர்த்து விளையாடினர். இதனால் நட்பு, மொழி, கலாச்சாரம் என்று பலவற்றை கற்றுக்கொள்ளும் நிலை இருந்தது. ஆனால் பழங்காலம் பாரம்பரிய விளையாட்டுகளை சுவர்களில் வரைந்து நினைவூட்டும் முயற்சி பல இடங்களில் தொடங்கி இருக்கிறது. எனவே வீட்டிற்குள் முடங்கி கிடக்கும் நம்முடைய குழந்தைகளை தெருக்களில் விளையாட அனுமதிக்க வேண்டும். அக்கம் பக்க குழந்தைகளுடன் பழக அனுமதிக்க வேண்டும். நமக்கு தெரிந்த பாரம்பரிய விளையாட்டுகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதன் நன்மைகளை